கொண்டாட்டத்தோட தொடங்கப்பட்ட குட் பேட் அக்லி படத்தோட ஈவினிங் ஷோ பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கு. ஏகே ஃபேன்ஸை குஷிப்படுத்த தியேட்டர் நிர்வாகம் செஞ்சிருந்த ஸ்பெஷல் ஏற்பாடு ஃபேமிலி ஆடியன்ஸோட உயிருக்கு அச்சுறுத்தலானது எப்படி? வானுயர கட் அவுட்ஸ், காதை கிழிக்கும் பட்டாசுகள், கலர் கலர் தோரணங்கள் என உச்ச நட்சத்திரங்களின் திரைப்படங்கள் வெளியாகும் போது அந்த நடிகர்களின் ரசிகர்கள் திரையரங்குகளை திருவிழா கோலமாக மாற்றுவது வாடிக்கையான ஒன்றுதான். ரசிகர்களின் இந்த கொண்டாட்டங்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தை அளித்தாலும் அவர்களுடன் படம் பார்க்க வரும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பெரும்பாலும் இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் அச்சுறுத்தலாகவே இருந்து வந்தது. இந்த சூழலில்தான் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பிரபல திரையரங்கில் நடந்துள்ள ஒரு சம்பவம் தற்போது ரசிகர்களுடன் திரையரங்கில் படம் பார்க்க விரும்பும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கிறது. சென்ற வியாழக்கிழமை நடிகர் அஜித் குமார் நடிப்பில் உருவான குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனின் ஃபேன் பாய் சம்பவம் என பலரும் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்க, விண்டேஜ் அஜித்தை பார்ப்பதற்காக ஃபேமிலி ஆடியன்ஸும் திரையரங்குகளுக்கு படையெடுத்தனர். இந்த சூழலில்தான் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பிரபலமான திரையரங்கில் வெள்ளிக்கிழமை குட் பேட் அக்லி திரைப்படத்தின் ஈவினிங் ஷோவை திரையிட்டிருக்கிறார்கள். 4K ப்ரொஜெக்ஷன், ஹை குவாலிட்டி சவுண்ட் சிஸ்டம், பட்ஜெட் விலையில் கேண்டீன் என திரையரங்கில் படம் பார்க்க வருபவர்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்க பல ஹைலைட்டான விஷயங்கள் வைத்திருந்தும் அந்த திரையரங்க நிர்வாகம் ஏகே ஃபேன்ஸை குஷிப்படுத்த இந்த கட்டையையும் அதில் கட்டப்பட்டிருந்த இந்த டிஸ்கோ லைட்டையும் தான் மலை போல் நம்பியிருக்கிறார்கள். படம் ஆரம்பிக்கும் போதும் முக்கிய காட்சிகளின் போதும் லைட்ஸ் ஆன் லைட்ஸ் ஆஃப் என ஆடியன்ஸை டிஸ்கோ லைட் மூலம் ட்ரிகர் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் வெள்ளிக்கிழமை ஈவினிங் திரையிட்டதும் பால்கனியில் கட்டப்பட்டிருந்த டிஸ்கோ லைட் 360 டிகிரியில் வட்டமடித்து ரசிகர்களை வைப் மோடுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அப்போது அந்தரத்தில் கட்டப்பட்டிருந்த டிஸ்கோ லைட் திடீரென கம்புடன் அருந்து கீழே படம் பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் தலையில் விழுந்துள்ளது. இதனால் கொதித்தெழுந்த காயமடைந்த பெண்ணின் உறவினர்கள் திரையரங்க ஊழியர்களிடம் முறையிட்டிருக்கிறார்கள். அப்போது அடிப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க சார் என பொறுப்பில்லாமல் பதில் வந்திருக்கிறது. இந்த விவகாரத்தை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. என்றாவது ஒரு நாள் இவர்கள் எக்ஸைட்மெண்ட் என்கிற பெயரில் உயிரை எடுத்து விடுவார்கள் என பயந்த அந்த பெண்ணின் உறவினர்கள் இதுவே குழந்தை மீது விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என கேள்வி எழுப்பினார்கள். திரையரங்கின் நிர்வாகத்திடமிருந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் எதிர்பார்த்த பதில் கடைசி வரை வராததால் பிரச்சனை செய்து படத்தை பாதியிலேயே நிறுத்தி உள்ளனர். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு விரைந்து வந்த காவல்துறையினர் கோபமாக இருந்த உறவினர்களை சமாதானம் செய்துள்ளனர். இதனால் ஈவினிங் ஷோ 30 நிமிடங்களில் நிறுத்தப்பட்டது. அதோடு படம் முடிந்ததும் டம்மா துண்டு லைட் மேல வச்ச நம்பிக்கைய முதல்ல உங்க தியேட்டர் மேல வைங்க என திரையரங்க நிர்வாகத்தினரை கலாய்த்து ரிவ்யூஸ் கொடுத்துள்ளதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.